guys, எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ மால்டம் பாய். என்னடா இன்றைக்கும் வந்துட்டான், இன்றைக்கி எந்த கண்ட்ரிஸை பற்றி பேச போகிறோம், இல்லை எந்த வார் ஜோனை பற்றி பேச போகிறோம், இல்லை மோட்டிவேஷனா இல்லை ட்ரோலா அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அது எதுவுமே கிடையாது, எப்போவுமே அப்படி தான் வருவேன். நீங்கள் நினைக்கிறதுல தப்பு இல்லை. பட் இப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த விஷயம், ரொம்பவே உழுக்க வச்ச விஷயம், சங்கடப்படுத்தின விஷயம், கஷ்டப்படுத்தின விஷயம், ரொம்பவே சங்கடமாக தான் இருக்குது இந்த வீடியோ பண்ணும்போது கூட. ஸோ வேறு வழி இல்லை, உங்களுக்கு ரீசெண்ட் அப்டேட்ஸ் நான் தந்துட்டுருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் கொண்டு வந்துட்டுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டுமே 10 days கேப்புக்குள்ளேயே ஃப்ளாஷான 2 நியூஸ், ஐ மீன் உடம்பே நடுக்க வைக்கிற இல்லை மிரள வைக்கிற ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. தெரியாமல் பேக் அடித்து நிறைய ரிவர்ஸில் கேஸ் எதுவும் ஆகாமல் போன நிறைய விஷயங்களும் இருக்குது நமக்கு தெரியாமல். பட் தெரிஞ்ச இந்த 2 விஷயம் பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. சோஷியல் மீடியா எல்லாத்தையும் எதை எடுத்தாலும் இதுதான் போயிட்டுருக்கு, எல்லாமே பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 days முன்னாடி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாங்க தஞ்சாவூர். அங்கே இருக்க ஒரு கிராமம் இல்லைன்னா ஒரு இடம் தான் மல்லிப்பட்டினங்கிற ஒரு கிராமம். இதுலேயே உங்களுக்கு என்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சீக்கிரம் முடிச்சிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ரமணியா இருக்காங்க, ஒரு 26-27 வயசு இருக்கும் அவங்களுக்கு, சின்ன பொண்ணு தான். அவங்க மதன்கிற ஒருத்தருமா ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. இதே தொடர்ந்து அவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒஃபிஷியலாக அவங்க 2 பேர் ஒரு நல்ல ஜாபுக்கு போனதுக்கப்புறம் நம்ம இது வீட்டில் பேசி ஒஃபிஷியலாகவே நம்ம மேரேஜ் பண்ணிக்குவோம். மற்றபடி இந்த ஓடி போய் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே நமக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வேணாம். நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டோட நம்ம வீட்டில் சொல்லி நம்ம மேரேஜ் பண்ணிக்கோங்கிற ஒரு முடிவில் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 பேர் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்குள்ள இவங்க ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தஞ்சாவூர்லேயே அந்த மல்லிப்பட்டினங்கிற ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இவங்க டீச்சர் அதுவும் தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவர் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த மதன்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. அப்படி கேட்க வந்தப்போ இவர் என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களெல்லாம் என் பொண்ணை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காருன்னு இவர் இந்த மதனுங்கிறவர் ரொம்ப விரக்தியோட வெளியில் வந்திருக்கிறாரு. வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரமணிங்கிற இந்த டீச்சரை என்ன பண்ணிங்க தனியாக பார்த்து, நீ வந்துரு, நம்ம தான் இத்தனை வருஷமாக லவ் பண்ணியிருக்கோம்ல, எப்படியும் வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க, நீ வந்து நம்ம ஜாலியாக லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போவோம், அப்புறமா வந்து நம்ம வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த ரமணியம்மா என்ன பண்ணியிருக்காங்க, முடியவே முடியாதுங்க, எனக்கு நம்ம லவ்வை விட நம்ம அப்பா அம்மா என்னோடய அப்பா அம்மாவோட மான மரியாதை எதாவது இருந்தாங்க முக்கியம். அது இல்லாமல் அவங்க சொல்கிற மாதிரி தான் நான் இருந்துப்பேன், அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த மதன்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னதான் மதன் கன்வின்ஸ் பண்ணால் கூட இந்த ரமணிங்கிற இந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிசிஷனில் அவங்க ஸ்டேபிளாக இருந்திருக்காங்க, 100% ஸ்டேபிளாக இருந்திருக்காங்க. அப்பா அம்மா ஓகே பண்ணாங்கன்னு ஓகேங்க, அவங்கள எதிர்த்து அவங்கள கஷ்டப்படுத்திட்டு எந்த ஒரு லைஃப் நமக்கு வேணாம், அப்படி அவங்க ஒத்துக்கலாம், நமக்கு இந்த லைஃபே வேணாங்க, முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க அப்பா ரிஜெக்ட் பண்ண வெக்ஸில் இருக்கிறாரு. அது இல்லாமல் இப்போ சொந்த லவ் பண்ண பொண்ணே நம்ம இப்போ வேண்டாங்கிற மாதிரி வெறுத்துருச்சு. அதனால ரொம்பவே உடஞ்சி போய் வெக்ஸ் ஆகி மென்டலி ஃபிசிக்கலி அவர் அப்செட் ஆகிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 days முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவங்க ஒரு தமிழ் ஆசிரியர் மல்லிப்பட்டினங்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூலில், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டீச்சராக இருந்திருக்காங்க. அந்த டீச்சராக இருக்கிற சமயத்தில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைமில் 2-3 days முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற நடுவில், அந்த அத்தனை பசங்களுக்கு நடுவில் இவர் போய் என்ன பண்ணி கத்தி எடுத்து வெட்டியிருக்கிறாரு. அதாவது கழுத்துலேயும் ஸ்டொமக்லையெல்லாம் நல்லா குத்து வெட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. கழுத்தில் தான் பயங்கரமான ஆழமான வெட்டு. அதாவது இத்தனை வருஷம் லவ் பண்ண பொண்ணையே இந்த மதனுங்கிறவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதை பார்த்திங்கன்னா அத்தனை பசங்க முன்னாடி பண்ணியிருக்கிறாரு. அந்த பசங்களோட அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் அவங்க மைண்டை விட்டு போகவே போகாது. இதனால் எத்தனை அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க ஸ்டாஃப் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் இது நடந்திருக்கு. ஸோ அப்படி நடந்திருந்தால் கூட ஸ்டாஃப் ரூமில் எப்படியும் வேறு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்களா, எப்படி அவ்வளோ ஆழமாக அவங்க குத்தி ஒரு வெட்டு பட்ட உடனே நம்ம அடுத்தவங்க போய் ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வெட்டு வரத்துக்குள்ளாரே இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் பெருசாக இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடியே போய் தடுத்துட்டு போய் இது எதுவும் நடக்கலையா, அப்புறம் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஸ்டாஃப் ரூமில் நடந்து இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லைங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஸ்டாஃப் ரூமில் நடக்கலை, கிளாஸ் ரூமில் தான் நடந்துருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் பப்ளிக்காக ஒருத்தன் இப்படி வந்து ஒரு டீச்சரை இத்தனை பசங்க முன்னாடி இல்லை இத்தனை பப்ளிக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையே வந்து கொலை பண்ண முடியும் அப்படின்னாக்கா எவ்வளோ ஒரு குரூஷியலான ஒரு அரசியல் இல்லைன்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நடைமுறை நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இதுதான் என்னோடய கேள்வி. இங்கே பெரிய கேள்வி என்னன்னாக்கா, கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்படியெல்லாம் நடக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்லங்க நம்ம மக்கள் ஆயிடுச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லே இப்படி ஒருத்தன் தைரியமாக வந்து பண்ணுறான்னா அங்கே என்ன இல்லை,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் பசங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க நல்ல விஷயம் தான். நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணிக்காரு, அங்கே இருந்த எல்லா பசங்களுக்கும் கவுன்சிலிங் பண்ணுறேன், இது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு பிடிச்ச டீச்சராக இருக்கலாம், இல்லைனா சொல்ல என்ன தான் இருந்தாலும் அவங்க ஒரு டீச்சருங்க இந்த பசங்களோட இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட. ஸோ அவங்க முன்னாடி இந்த டீச்சர் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு மைண்டில் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு அது மாறாது, ஒரு திகில் ஊட்டுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தான். அன்பில் மகேஷ் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப், அவர் பண்ணியிருக்காரு. பட் என்ன தான் இது நடந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்தால் கூட ஒரு உயிர் போயிடுச்சு இல்லைங்களா. நீங்கள் என்ன தான் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அதை பண்ணோம் இது பண்ணோம் அவன் என்ன சொன்னாங்க, இனிமேல் அதை பண்ணிக்கிறோம் இது பண்ணிக்கிறோன்னு பார்த்தா கூட அந்த உயிர் போனதான் இல்லைங்களா. இனிமேல் அது எப்படி என்ன தான் பண்ணாலும் திரும்பி வராது. அவங்க ஃபேமிலிஸ்க்கு நஷ்டம், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நஷ்டம், அவங்களோட கரியர் போயிடுச்சு, அவங்க லைஃபே போயிடுச்சுங்க. அந்த ரமணிங்கிறவங்க அந்த டீச்சர் சின்ன வயசு தான், 27 இயர்ஸ் தான் ஆகுது. அவங்க எந்த தப்புமே பண்ணலையே. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேணால் அவங்க நினச்சிருந்தா தன்னோட லவர் கூட போயிருக்கலாம், வீட்டு விருப்பம் பார்த்துருக்கவே தேவையில்லை. அவங்க இப்படி அநியாயமாக இறந்தும் போயிருக்க மாட்டாங்க. ஆசைப்பட்டு லவ் பண்ணால் இந்த மதன் கூடயே போயிருந்துருக்கலாம். பட் அவங்க அது பண்ணலை. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நம்ம எங்கேயும் போனாங்க, நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ இந்த சம்பவமே இருக்கட்டுங்க. ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இண்டிபெண்ட், அதாவது நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சின்னு சொல்கிறோம். எதுங்க சுதந்திரம் எனக்கு தெரில. அதை பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு சொந்தமாக ஒரு டிசிஷன் எடுக்கக்கூட ஃப்ரீடம் இல்லை. அப்படி அதாவது பார்த்திங்கன்னா இந்த சைடு அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு நான் உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணால், லவ் பண்ண சைட்லேருந்து அவன் ஆசிட் ஊற்றுறான், இந்த மாதிரி குத்துறான், கொலை பண்ணுறான். இல்லை நாங்கள் இந்த சைடு அப்பா அம்மா வேண்டாம், நான் இவன் சைடே வந்துடுறேன், லவ் பண்ண கூட போகலான்னு பார்த்தாங்கனாக்கா அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சு ஓகேம்மா நீ என்ன பண்ணது பண்ணிவிட்டு நீ வந்துடு, நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த ப்ரெக்னென்ட் டைம் ஆச்சு நாங்கள் ஒன்று பார்த்துக்குறோன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வச்சு நல்லவங்க மாதிரி பேசி தூக்கில் தொங்க வச்சுருக்கிற விஷயம்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே நடந்துருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் கௌரவ கொலைலாம் நடந்துருக்கு. அப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணு எப்படி தான் ஒரு போல்டான டிசிஷன் எடுப்பாங்க. என்னை கேட்டிங்கனாக்கா முதல்லலாம் நம்ம வெள்ளைக்காரனும் பழி சொல்லிட்டு இருந்தோம், அவன் தான் நம்ம சுதந்திரத்தை பறிச்சிட்டான் அது இதுன்ட்டுலாம் பண்ணியிருந்தோம். உண்மை தான். இருந்தால் கூட அதுக்கப்புறம் நமக்கு காந்தி அவங்கெல்லாம் போராடி இல்லை சுதந்திர போராடிகள் நிறைய அவங்கள உயிரை விட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்துட்டாங்க. ஸோ இது சுதந்திர நாடுன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தான் ஒரு சின்ன இடம் தான் இந்த தமிழ்நாடு. ஸோ இங்கே இருக்கிறவங்க கூட, அதாவது இந்தியாவிலையும் எந்த சுதந்திர பெண்களுக்கு இல்லை, ஸ்டேட்டில் இல்லை, டிஸ்ட்ரிக்டில் இல்லை, வில்லேஜில் இல்லை, தெருவில் இல்லை, பக்கத்து வீட்டில் இல்லை, ஏன் சொந்த வீட்லேயே இல்லைங்க. அதாவது பையன் லவ் பண்ணால் வீட்டில் அப்பா அம்மா சாவடிக்கிறாங்க, இல்லை வீட்டில் அப்பா அம்மா பேச்சு கேட்டால் பையன் எப்படி சாவடிக்கிறான். இப்படி இருக்கிறபோது ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு பெண்களுக்கு எப்படி ஒரு தைரியமான ஒரு டிசிஷன் அவங்களால எடுக்க முடியும். என்னை கேட்க போனால் இன்னும் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைக்கலன்னு தாங்க சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சுதந்திரம் வேணுங்க. அவங்களுக்கான தனிப்பட்ட, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான அவங்களுக்கான டிசிஷன் அவங்க எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்கு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்தால், ஆனால் அவங்க எடுத்தால் மட்டும் எப்படிங்க தப்பாகும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷன் தப்புன்னு இவங்க ராங் நினச்சி தானே இந்த ஒரு கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கான ஒரு சட்டம், அதிகபட்சமாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இன்னும் கடுமையாக நம்ம தமிழ்நாட்டில் இல்லை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கு தானேங்க இருக்குது. நம்ம வரி கட்டுறது எதுக்கு, சும்மா ரோடு போடுறதுக்கும் இல்லை கட்டிடம் கட்டுறதுக்கும் இல்லை ஸ்கூல் கட்டுறதுக்கும் இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கும் தான். ஓகே, அப்படி இருந்தும் கூட ஒரு நமக்கான சேஃப்டி அவங்க தரணும் இல்லைங்களா கவர்மெண்ட். அதுக்கும் தானே சேர்த்து நம்ம வரி கட்டுறோம். நமக்கே தெரியாமல் நம்ம ஒவ்வொரு சாக்லேட்டு கூட வரி கட்டி தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம ஒவ்வொரு சாக்லேட்டுக்குமே நமக்கே தெரியாமல் நம்ம டேக்ஸ் கட்டி எல்லாம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது கூட இந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு பெண்ணுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, ஒரு சேஃப்டி இல்லை. அப்படிங்கும்போது எதுக்குங்க இதெல்லாம்? ஸோ என்ன சட்டம் இதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னும் சொல்லப்போனால் பெண்களை தொட்டாலே ஐயோ நமக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை இல்லைன்னா ஒரு சட்டம், சட்டப்பூர்வமான எழுத்துப்பூர்வமான ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்போது தான் பெண்களுக்கான சம உரிமையும் பெண்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன், இல்லைன்னா அவங்க தைரியமாக போல்டாக எந்த டிசிஷன் வேணாலும் அவங்களால எடுக்க முடியும். ஸோ கைஸ் என்ன சொல்ல போனோம் கேட்டிங்கனாக்கா, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது இங்கே தமிழ்நாடோடு நிற்காது. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, ஹரியானா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்டு, இப்படி எங்கே வேணாலும் எது வேணாலும் நடக்கல. எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கே நடந்து முடிஞ்சிச்சு, இனி எதுவும் பண்ண முடியாது, பாவம் அவங்க போயிட்டாங்க. ஸோ இனி அதர் கண்ட்ரிஸு இல்லைனா அதர் கண்ட்ரிஸு விட்டுருங்க, சாரி அதர் ஸ்டேட்டில் நம்ம இந்தியாக்குள்ளேயே அடுத்த ஊரில் எதுவுமே நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஸோ சட்டங்கள் மாற்றணுங்க, கவர்மெண்ட் மாறணும். அதான் பார்த்தீங்கன்னா ஏன் பெரிய செலவில் இல்லையே, கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்கிறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு செக்யூரிட்டியை வைக்கலாம், ஒரு சிசிடிவி கேமரா வைக்கலாம். இதெல்லாம் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாதுங்களா? இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும், ஐயோ நம்ம அங்கே போய்
பண்ணுறோமே, இல்லைனா அங்கே போய் தைரியமாக நம்மளால் பண்ண முடியும், எப்படி பண்ணாலும் நம்ம மாட்டிக்கும், பயங்கரமான சட்டம் வேறு இருக்குது, ஐ மீன் நமக்கு தண்டனை கிடைக்கும், அப்படி ஒரு பயம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா முதல்லலாம் கோர்ட்டில் நடந்துட்டுருச்சு. ஏன்னா அங்கே தான் நிறைய குற்றவாளிகள் வருவாங்க, அவங்களுக்கு எதிராக வாதாடுற வக்கீல் இருப்பாங்க. ஸோ அப்படி இப்படி அடிச்சுப்பாங்க, கொண்டுப்பாங்க, நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 2 விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், இந்த ரமணிங்கிற டீச்சர், அப்புறம் மதனுங்கிற இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், சென்னையில் ஒரு டாக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்காரு, குத்தப்பட்டிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னாக்கா அவரோட அம்மாவுக்கு இவர் தவறான சிகிச்சை முறை கொடுத்துட்டாங்க, சிகிச்சை மருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த பையன் வந்துட்டு அம்மா மேலே இருக்கிற ஒரு பாசத்தில் வந்து அவங்கள கொண்டுட்டாங்க. என்னதான் இருக்கட்டும், சம்திங் பிளா 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 என்னவா இருக்கட்டும், இருந்தாலும் அப்படி ஒரு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு டாக்டருக்கு அங்கே ஒரு சேஃப்டி இல்லை. ஸோ என்ன தான் கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னு தெரியல. அதான் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ரீசெண்டாக ஸ்கூலுக்குள்ளே வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ இதனால சொல்ல வரது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட் ஒரு பாதுகாப்புக்கு தேவையான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ எதுவுமே இல்லை, ஒரு சேஃப்டினஸோ இல்லைன்னா ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் மெஷர்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகலாம் வேணாங்க, ஒரு மெட்டல் டிடெக்டர் ரொம்பலாம் வந்துடாது, அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அந்த மெட்டல் டிடெக்டர் ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிலிட்ரி, இந்தவங்கெல்லாம் நம்ம ஒரு போல்டானவங்கள, ஒரு நல்ல ஹைட்டு வெயிட் பாடியான பர்சனாக செக்யூரிட்டி வைக்கலாம். அதை பார்த்து நிறைய பேர் அந்த பக்கத்தில் வராமல் இருப்பாங்க. ஐ மீன் சிசிடிவி சர்வேலன்ஸ் இதெல்லாம் வைக்கலாமா? ஏன் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணாமல் இருக்குது? இந்த காலகட்டத்தில் நமக்கு ஃபுட்டு, இந்த மாதிரி க்ளோத்ஸு, நம்ம தூங்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு, ஒரு ஷெல்டர், இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமான 2 துறைகள் தான். ஒன்று கல்வித்துறை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை. இந்த 2 துறையில் இருக்கிறவங்க தான் இந்த ரீசெண்டாக இந்த மாதத்துலேயே ஒரு 10 days கேப்புக்குள்ளேயே ஐ மீன் ஒருத்தருக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உயிரே விட்டுட்டாங்க, இன்னொரு டீச்சர். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே, என்ன சொல்கிறேன்னே தெரியலைங்க. ஸோ இதுக்கு மேலேயாச்சும் கவர்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்க, ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ அவங்க ஒரு அவேர்னஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு அவங்க எல்லா பப்ளிக் இடத்துலையும் இல்லை பொதுவான பப்ளிக் இடத்துல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஒரு நல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் டிடெக்டர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏன் அடிஷ்னல் பாம்பு டிடெக்டர் கூட வைக்கலாம், ஏன் தப்பு இல்லைங்க, வைக்கலாம். பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு மக்களுக்கான ஒரு பயம், இல்லைனா ஒரு ஆண்களுக்கு பெண்கள்கிட்ட தைரியமாக போய் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணம், ஒரு கெட்ட தூண்டுதல், ஒரு தைரியம், திமிரு, இதெல்லாம் அடக்கிறதுக்கு இது கொஞ்சமாச்சும் உதவும். நம்ம டைரெக்டாக அவங்க ஏதோ இன்வால்வ் ஆனாலும் இதெல்லாம் அங்கே இருக்குது, நம்ம போனால் எப்படி மாட்டிக்கும், நமக்கு இது வேண்டாங்கிற மாதிரி ஒரு சின்ன தோட்டாச்சு அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் இந்த ஒரு அவேர்னஸ், ஐ மீன் இந்த ஒரு விஷயம் எடுத்து அது ஒரு அவேர்னஸாக எடுத்து கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்காக பண்ண, இல்லை இந்த பெண்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். மறைந்து போன ரமணி டீச்சருக்காக என்னோடய ஹர்ட்ஃபுல் காண்டோலன்சஸ், ரெஸ்ட் இன் பீஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் குத்துப்பட்டு இருக்கிற அந்த டாக்டர் சீக்கிரமாக வெளில க்யூர் ஆகிவாருங்கிற என்னோட மனப்பூர்வமான பிரார்த்தனைகள். வேறு என்ன சொல்லணும்னு தெரியல கைஸ், நம்ம இதுக்காக ப்ரே பண்ணிக்குவோம். அண்ட் இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் ஆண்களுக்கு எகென்ஸ்டாகவும் சரி பெண்களுக்கு எகென்ஸ்டாகவும் சரி நம்ம நாட்டில் இந்தியாவில் நடக்காமல் இருக்க நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஏதாச்சும் பண்ணணும், மாற்றம் வரணும்னு நினச்சேன், ஒன்லி கவர்மெண்டால் மட்டும்தான் இதெல்லாம் மாற்ற முடியும். அவங்க ஏதாச்சும் முன் ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் இதெல்லாம் கொஞ்சமாச்சும் குறையும். முற்றிலும் மாற்றுறது கஷ்டங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. அது ஒன்லி கவர்மெண்ட் நினச்சா தான் முடியும். ஸோ நம்ம அவங்கள ப்ரே பண்ணிக்குவோம், ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்குவோம். ஓகேங்க, இதே மாதிரி லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்டே டியூன் வித் மால்டன் பாய். இன்னும் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் லெட்ஸ் டாடா, பாய்.